ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ரெண்டு தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு பொடி வெங்காயம் சொல்லியிருந்தேன். சரி. ஆமாம், இன்றைக்கி ஒரு பையன் வேலைக்கு வரணும், என்னாச்சு? ஓ சரி சரி. மாதிரி காய்கறி அது என்ன வண்டியில் எல்லாம் இருந்தா வேலையாக இருக்கேன். வண்டியில் ஏறல ஒரு நிமிஷம். ஒரு வேலையில் வாழ வண்டியில் ஏறு. என்னடா நீ இப்போ இவ்வளோ அவசரமாக எங்கே கூப்பிட்டு போகிற? இன்னும் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வேலை நேரத்தில் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இரு இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க. சரி ஏண்டா லோடு போட்டு வந்து நின்றுருக்கேன்றேன், அது கூட தெரியாமல் அப்படியே அவசரம். கதை தெரியுமா? அன்பு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான் தெரியுமா உனக்கு? மறந்துட்டோம்ல. ஏடா என்னாச்சு? ஏற்கனவே நடந்த பிரச்சனை உனக்கு தெரியாதா? இது வேறு இருக்குல்லண்ணா. இப்போ வந்தான்னா அவன் சும்மா இருந்தாலும் மருது பண்ணி சும்மா இருக்க மாட்டான். அவன் தம்பி வேற சும்மா இருக்க மாட்டான்ல. அவங்க இருக்கு சரியா பண்ணல. அவனை வேற எங்கேயா இடம் மாத்திரும். அவனை எவ்வளோ சீக்கிரம் அனுப்புமோ அதுதான் நல்லது. கண்டிப்பால அவன் அனுப்பி விட்டுரும். அம்மா செல்வத்துங்க. செல்வம் காலையிலே லோடு வந்து நான் இங்கே வந்துட்டேன். உன் கூட வண்டியில் சுற்றிட்டு இருப்பான்னு நினச்சேன். அவனே இருக்கல. என்ன கேட்க? அவனை ஏம்ல இந்த நேரத்தில் இங்கே விட்ட? அவன் உன் கூட இருக்கான்னு நினச்சிட்டு நான் சும்மா இருந்துட்டேன். சரி அவன் வந்துடுவான். அம்மா முதல்ல அன்பு எப்போ வரானே? அவன் இன்னைக்கு சாயந்தரம் வரான். சாயங்காலமா? சரிவா முதல்ல போய் அவனை போய் பார்ப்போம். குதிரை எம்ம கணக்கு ஏல தண்ணி வைங்கள.
பண்ண அன்புக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும். வர்ற வழியில் செல்வத்தை சந்தையில் பார்த்தேன். எப்போ? ஒரு அரை மணி நேரம் முன்னாடிண்ணே. எங்கே பார்த்த? சந்தையில்ண்ணே. தூக்கல. சரிண்ணே. செல்வத்தை ஏமல தூக்கணும். உங்கள் அண்ணனை போட்டதே அன்பு தானே, அவனை தான் முதல்ல தூக்கணும். எல்லாம் ஒரு காரணமாக தான்ல. இவனை தூக்கின அவன் தன்னாக்கில் வருவான். எல்லாம் ஒரு காரணமாக தான்ல. மாப்பிள்ள ஜெயிலில் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுல. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. சாப்பிடுவோமால? கொடுத்துருவோம். உனக்கு இல்லாதடா. சரி, செல்வத்தெங்க? செல்வாங்க அவன் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ போயிருக்கான். வந்துடுவான், அந்த இப்போ வந்துடுவான். அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிடு. வந்துடுவானா? வந்துடுவான்ல, இங்கே தான் போயிருப்பான். இங்கே வந்துடுவான். இப்போ வர்ற நேரம் தான்டா. இப்போ வந்துடுவான்பா. வந்துடுவான். மாப்பிள்ள இந்த வந்துட்டான்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. நீ எப்படி இருக்க மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள உட்காரு. சரி, என்னது வேட்டியில் ஏதோ கரையாக இருக்குது, என்ன கதை? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த வர்றவரில் சின்ன ஒரு ஆக்சிடென்ட். உட்காரு. அவனால் உட்கார முடியல. நீங்கள் உள்ளே போய் படுக்க போடல அவனை. ஒன்றும் இல்லை. இது பார்த்து மெதுவா. இது மறிக்கிற மாதிரி இருக்க. என்ன கதை? இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது அடிபட்டுருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம மேலே போய் பேசலாம், வா. என்ன மாப்பிள்ள, செல்வம் பேச்சில் உண்மை தெரியல. என்ன எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே? நிலைமை சரியில்லை மாப்பிள்ள. நீ இருக்கிறதும் சரியில்லை. அவன் சொல்லதும் சரிதான்ல. நீ இப்போ இங்கே இருக்கிறது சரியில்லை. முதல்ல கிளம்ப வழியை பாரு. ஆமால, கிளம்பு. எதுக்குல இப்போ என்னை விரட்ட பார்க்குற? உங்களை அந்த நிலைமையில விட்டு போக முடியாதுல்ல. ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீ கொண்ட துறப்பாண்டி தம்பி மருதுபாண்டி தான்ல. இடமா இந்த இடம் தான்ண்ணே. இந்த இடம் தான் பேட்டரி முக்கில் இருக்கா? ஆமாண்ணே. இது யார் இடம்? அன்பரசன் பேரில் இருக்குண்ணே. நம்பர் சார். ஆமாண்ணே. அவனை வந்து வீட்டில் வந்து பார்க்க சொல்லியா? பார்க்க சொல்கிறேண்ணே. பார்த்துக்கலாம். ராஜு அண்ணா, நம்ம இட பிரச்சனை என்னாச்சு? அது போயிட்டு இருக்குண்ணே. சொடல ராமசாமி அவங்க கொடுத்துட்டாங்கண்ணே. அன்பரசன் மட்டும் கொடுக்கலண்ணே. யாரு? அன்பரசன். எடா வாயா அன்பரசு. கூப்பிட்டு இருந்தீங்களா? அம்மா, நம்ம அந்த இட பிரச்சனை நம்ம பசங்க சொல்லியிருப்பாங்களே. ஐயா, அது கொடுக்குற மாதிரி யோசனை இல்லையா? என்ன அன்பரசு இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? உனக்கு மேற்கான உள்ள சொடலை கொடுத்தாச்சு, ஏன் கிழக்கான உள்ள ராமசாமி அவனும் கொடுத்தாச்சு. நடுவில் கிடந்துட்டு ஏயா கொசர் பண்ணுத? பேசாம கொடுத்துட்டு போயா. ஐயா, அந்த இடம் எனக்கு அப்புறம் என் மகனுக்கு தாயா. இந்த வார அன்பரசு, நான் ஒன்று வந்துட்டு சும்மா கேட்கலவே. அந்த இடத்துக்கு என்ன உண்டோ அதுக்குள்ள கிரையத்துக்குள்ள காசை வந்துட்டு போ. என்ன நான் சொல்றது? கேட்டுதானே ஐயா, நான் உங்ககிட்ட இடத்த எழுதி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அனாவசியமா என்னை எடுக்க வச்சிடாத. நல்லா யோசனை பண்ணி முடிவெடு. இல்லைங்கய்யா, அந்த இடம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு தாயா. இனி அந்த இடத்த பத்தி எதுவும் பேசாதீங்க. நான் வரேங்கய்யா. அண்ணா, என்னண்ணா எப்படி பேசிட்டு போகிறான்? கேட்டேன் ராஜு, கேட்டேன். செத்ததுக்கு அப்புறம் தானே இடம் கிடைக்குன்னு சொல்கிறான். போட்டுரு. சரிண்ணே. அண்ணா, உனக்கு ஒரு பையன் இருக்காம்ண்ணே. பையன் சின்ன பையன் தானே, பார்த்துக்கலாம். போட்டுரு.
அப்பாடா. சும்மா விடக்கூடாதுல. சின்ன பையன் தானே நினச்சிட்டு இருக்கானுவா. இல்லை மாதிரி இன்னைக்கு அவனோட முடிக்கும்ல, முடிச்சிருவோம்ல. எங்கள் அப்பாவுக்கு செஞ்ச அநியாயத்தினால தான் அவன் செத்தான். அதனால தான் நான் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ இங்கே இருக்கிறது சரியில்லை. முதல்ல கிளம்ப வழியை பாரு. மாப்பிள்ள, நீ இந்த ஊருக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சவொடனே பதறிச்சில எங்கே அந்த மருதுவனை போட்டுருவானோன்னு. அதுக்கு தான் அவங்க சொல்கிற மாதிரி நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்பு. இவ்வளோ நடந்திருக்கு, ஏதாவது சொன்னியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நீ கிளம்பு மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ள. அடுத்த வாட்டி நீ இந்த ஊருக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம்ல. நீ கிளம்புட. அடுத்த வாட்டி நீ ஊருக்கு வரும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அன்பு அவன் கூட்டாளியோட வந்திருக்கான். பகையின் மழையில் நனைய அசுர வேட்டை நடக்குது. மண்ணில் வெறுப்ப ஊட்ட தவிக்கிறோம். மனுஷ பயலின் அரக்க மனசில் உறக்கம் கெட்டு கொதிக்கிறோம். நீதி எதுவென